அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் இருக்கிற பேப்பர் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி. இந்த இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி காமன் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ், பிஇ அண்ட் பிடெக் ஆல் பிரான்ச்சஸ் காமன். இந்த இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியோட 5 மினிட்ஸ்க்கு உண்டான வீடியோ மெட்டீரியல் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, அதில் ஹார்னஸ் அப்படின்னா என்ன, ஹார்னஸ்னோட டைப்ஸ் அண்டு ஹவு டு டிடெக்ட் ஹார்னஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் டெக்னாலஜி. வாட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, everywhere in the world around 80% of the earth surface covered by water அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டரோட மெயின் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெயின் வாட்டர், லேக் அண்ட் ரிவர், வெல் வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர், தென் சி வாட்டர் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். இந்த வாட்டரில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பியூர் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா, வந்து ரெயின் வாட்டர் மட்டும்தான் நமக்கு பியூர் ஃபார்மில் கிடைக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சால்ட் வாட்டர் ப்ளஸ் வந்து அல்லது டொமஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்டிமம் லெவலில் சால்ட் கண்டென்ட் இருக்கும். இந்த வாட்டர் தான் நம்ம சோர்சஸ் ஆஃப் வாட்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாட்டர் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, வாட் இஸ் பை வாட்டர் டெக்னாலஜி? வாட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிறது வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கோ அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் கால்டு வாட்டர் டெக்னாலஜி. அதாவது ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆல் த ஹார்னஸ் ஃப்ரம் த வாட்டர். Make it fit for industrial and domestic purpose. The technology is called as water technology. இந்த வாட்டரில் இந்த ஹார்னஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஹார்னஸ் அப்படிங்கிறது நார்மலான வந்து ரெயின் வாட்டரில் there is a pure water, அதில் எந்த ஒரு அயான்ஸுமே இருக்காது. when water is contact with the soil எல்லாம் விழும்போது அப்போ அந்த சாயில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம், மெக்னீஷியம், மினரல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வாட்டரில் சாலிபிள் ஆகுது. அப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் அது கால்சியம் குளோரைடாக இருக்கலாம், மெக்னீஷியம் குளோரைடாக இருக்கலாம், கால்சியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம், மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்மில் நமக்கு வாட்டரில் என்ன ஆகுது அப்படின்னா சம் டிசால்வ்டு சால்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துடுது. இந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்னஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஹார்னஸ் ஆஃப் வாட்டர். இப்போ ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இன் த வாட்டர். அப்போ வாட்டரில் டிசால்வ்டு கால்சியம் மெக்னீஷியமும் வந்துருச்சு அப்படின்னா இதனோட லெவல் ஆப்டிமம் லெவலை தாண்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் இந்த டேர்ம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்னஸ் அப்படிங்கிற டேர்மில் சொல்கிறோம். அது என்னென்ன சால்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா சோர்சஸ் ஆஃப் ஹார்னஸ் அப்படின்னா கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட், கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட். திஸ் இஸ் அ காசஸ் ஆர் சோர்ஸ். என்ன சொல்கிறோம், சோர்ஸ். இதுதான் மெயினாக இது வாட்டரில் கரையிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை ஹார்னஸ் அப்படிங்கிற டேர்மில் சொல்கிறோம். ஹார்னஸ் அதாவது வாட்டரை இந்த சால்ட்டை பொறுத்து வாட்டரை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஹார்ட் வாட்டர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட் வாட்டர் கூட நம்ம சோப் சொல்யூஷனை ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் லேத்தர் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் ஸ்கம். அதாவது ஃபோமிங் எது கிரியேட் பண்ணலை, பட் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஹார்ட் வாட்டர். நம்ம என்ன சொல்லுவோம், உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உப்பு தண்ணி அப்படின்னு நம்ம லோக்கலில் சொல்லுவோம். வாட்டர் இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் லேட்டர் வித் சோப் சொல்யூஷன் ஈஸிலி அப்படின்னா இதை உப்பு தண்ணி, சப்ப தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சாஃப்ட் வாட்டர் அப்படின்னா இந்த சோப் சொல்யூஷன் கூட சாஃப்ட் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஈஸிலி ப்ரொடியூசிங் வந்து ஃபோமிங் ஆர் லேதர் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை சாஃப்ட் வாட்டர். இதை தான் நம்ம டொமஸ்டிக் யூஸ் பண்ணுற ட்ரிங்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற வாட்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாஃப்ட் வாட்டர். அப்போ வாட்டரில் பேஸ்ட் ஆன் த சால்ட் கண்டென்ட் அப்போ வாட்டரை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து வாட்டரில் ஹார்னஸ் அதாவது டிசால்வ்டு சால்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் வரும் அப்படின்னா அதாவது இந்த வாட்டர் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது அதாவது பாய்லரில் யூஸ் பண்ணுறோம். எங்கே யூஸ் பண்ணுறோம், பாய்லரில் யூஸ் பண்ணும்போது பாய்லரில் வாட்டர் கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பர். த வேப்பர் யூட்டிலைஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீம் ரொட்டேஷன் பர்பஸ்க்காகவோ அல்லது ட்ரையர்ஸ்லையோ நம்ம அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த பாய்லரில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூல்ஸ் இந்த ஸ்டீம் பாய்லர், then causes of scale deposition in water irrigation system,
Causes of scaling in membrane filtration system. It induces, causes corrosion. Heat exchanges efficiency reduces. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னா இந்த வாட்டர் கண்டெய்னிங் ஃபார் ஹார்னஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹார்னஸ். ஹார்னஸை நாம் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ ஹார்னஸ், டெம்பரரி ஹார்னஸ் ஆர் கார்பனேட் ஹார்னஸ். ஸோ டெம்பரரி ஹார்னஸ், கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னா டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரரி ஹார்னஸ். இந்த ரெண்டு சால்ட்டை மட்டும்தான் நம்ம டெம்பரரி ஹார்னஸ் ஆர் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்மனன்ட் ஹார்னஸ் ஆர் நான் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னா ஸோ அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னா கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட். இந்த சால்ட்டெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை நான் கார்பனேட் ஹார்னஸ் அல்லது பர்மனன்ட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் கார்பனேட், இதில் கார்பனேட்டே கிடையாது. ஸோ அதனால் இதை நான் கார்பனேட் ஹார்னஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் பைகார்பனேட்ஸ் இருக்குது, அதனால் இதை கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை அப்போ ஹார்னஸை ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் பை டெம்பரரி ஆர் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் ஹார்னஸ் refers to the calcium and magnesium, so carbonate and bicarbonates in the water. So heating the water removes this harness. So in the temporary harness அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா கால்சியம் மெக்னீசியத்தோட கார்பனேட் அண்ட் பைகார்பனேட்ஸ் சொல்றோம். இந்த பைகார்பனேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். இதை எப்படி ஹீட் பண்ணோம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இதை டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பாயிலிங் ஆஃப் வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னாவே வாட்டரில் இருக்கிற பைகார்பனேட்ஸ் எல்லாமே இன்சாலிபிள் கால்சியம் கார்பனேட்டாவோ மெக்னீஷியம் பைகார்பனேட்டாவோ சாலிபிள் சால்ட்டாக டெபாசிட் ஆகிடும். ஸோ ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ இந்த டெம்பரரி ஹார்னஸை ரிமூவ் பண்ணலாம். ஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடிங் லைம் டு த வாட்டர். ஸோ ஆடிங் லைம் டு த வாட்டர் அப்படின்னா சுண்ணாம்பு நீர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருந்தும் நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பாயிலிங் ஆஃப் வாட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் பைகார்பனேட் அல்லது மெக்னீஷியம் பைகார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ அது கால்சியம் கார்பனேட் டெபாசிட் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் ஆஃப் கேசஸ் தென் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். இன்கேஸ் மெக்னீஷியம் பைகார்பனேட் அதில் இருந்துச்சு அப்படின்னா மெக்னீஷியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஆகும், பிரிசிபிடேட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் ஆகும். அப்போது டெம்பரரி ஹார்னஸ் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பனேட்டாகவும் ஹைட்ராக்சைடாகவும் டெபாசிட் ஆகும், அதாவது பிரிசிபிடேட் ஆகும் ஹீட் பண்ணும்போது. அப்போ அதை நம்ம ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை பைகார்பனேட்ஸ் அதாவது கார்பனேட்டையும் ஹைட்ராக்சைடும் ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இது சிம்பிள் பாயிலிங் மெத்தட். நெக்ஸ்ட் பர்மனன்ட் ஹார்னஸ். ஸோ இந்த பர்மனன்ட் ஹார்னஸ் அல்லது நான் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா த ஹார்னஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியத்தோட சல்ஃபேட், குளோரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை பர்மனன்ட் ஹார்னஸ் அல்லது நான் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், கால்சியம் நைட்ரேட், மெக்னீஷியம் நைட்ரேட். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்மனன்ட் ஹார்னஸ், அதாவது நான் கார்பனேட். இதில் கார்பனேட் இல்லை, ஸோ அதனால் நான் கார்பனேட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ரிமூவ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ removal of permanent harness done by zeolite process then lime soda process அப்படின்னு ரெண்டு ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணலாம். பட் டெம்பரரி ஹார்னஸுக்கு பர்மனன்ட் ஹார்னஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டெம்பரரி ஹார்னஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வாட்டரை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னாவே நல்லா 100 டிகிரியில் பாயிலிங் பண்ணோம் அப்படின்னாவே வாட்டர் என்ன ஆகும்னா கால்சியம் அதில் இருக்கிற பைகார்பனேட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் இந்த பர்மனன்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பாயிலிங் மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா the permanent harness cannot able to remove the simple boiling method. So அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதை zeolite process and lime soda process அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டு போறோம். ஸோ அப்போ டெம்பரரி ஹார்னஸ் ஈஸியாக ரிமூவ் பண்றதுனால தான் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம அதை டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது, அதனால இது வாட்டர்ல இருக்கக்கூடியது, அதனால தான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பர்மனன்ட் ஹார்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இதுல டோட்டல் ஹார்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றோம். ஸோ டெம்பரரி ஹார்னஸ் அப்படின்னு சொன்னோம், பர்மனன்ட் ஹார்னஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ டோட்டல் ஹார்னஸ் அப்படின்னா வாட்டரில் டோட்டலாக இருக்கிற ஹார்னஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ டோட்டல் ஹார்னஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஹார்னஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டெம்பரரி ஹார்னஸ் ப்ளஸ் பர்மனன்ட் ஹார்னஸ் இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா
ஹார்னஸ். இது டெம்பரரி ஹார்னஸ் ப்ளஸ் பெர்மனன்ட் ஹார்னஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு பெர்மனன்ட் ஹார்னஸ், டோட்டல் ஹார்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்னஸை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹார்னஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரை ஒரு 2 வாட்டர் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாட்டரில் ஹவு டு டிடெக்ட் ஹார்னஸ் அப்படின்னா ஸோ ஹார்னஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வாட்டர் கூட நம்ம சோப் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேஷன் இந்த மாதிரி லாட் ஆஃப் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி லாட் ஆஃப் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது. கிளியர் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு சாஃப்ட் வாட்டர். இது சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னொரு வாட்டர் கொடுக்குறாங்க. அந்த வாட்டரில் நம்ம சோப் சொல்யூஷன் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஸோ பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? மினிமல் டு த நம்பர் ஆஃப் பபிள்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் பபிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ க்ளவுடி வாட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்போது சோப் சொல்யூஷன் வந்து ஃபோமிங், அதாவது நிறைய கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த வாட்டரை ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இதே வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல நம்ம எப்படி ஹவு டு டிடெக்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கெமிக்கல் மெத்தடில் எப்படி வந்து சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ 2 கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஒன்றில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம், இன்னொன்றில் சாஃப்ட் வாட்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஹாட் வாட்டர் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ பஃபர் அப்படிங்கிறது எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து pH 8 to 9 ஆர் 8 to 10 அந்த ரேஞ்சில் தான் pH இருக்கணும். அப்போ தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ பஃபர் அப்படிங்கிறது டு மெயின்டைன் த pH 9 to 10. அப்போது பேஸ் பஃபர் ஆட் பண்ணுறோம். 1 or 2 drops ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது கூட எரியோக்ரோம் பிளாக் டீ அப்படிங்கிற இண்டிகேட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ அப்பியரன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒயின் ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ அப்போது இந்த இதில் இருக்கிற கால்சியம் மெக்னீஷியம் என்ன ஆகுது அப்படின்னா இண்டிகேட்டரோட ஒரு வீக் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒயின் ரெட் கலர் அப்பியரன்ஸ் ஆகுது. அப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா வாட்டர் இது ஹாட் வாட்டர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதுக்கடுத்து ஒரு சாஃப்ட் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதுலேயும் அதே மாதிரி பஃபர் ஆட் பண்ணுறோம். 1 or 2 drops ஆஃப் பஃபர். அப்போது டு மெயின்டைன் த pH அப்போ 8 to 10 அப்படிங்கிற pH மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ அதில் ரேக்ரோம் பிளாக் இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ இந்த மாதிரி ஒயின் ஸ்டீல் ப்ளூ கலர், இது ஸ்டீல் ப்ளூ கலர் அப்பியரன்ஸ் ஆச்சு அப்படின்னா இது சாஃப்ட் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம கெமிக்கல் மெத்தட்ஸில் அதாவது லெபார்டரி மெத்தட்ஸில் நம்ம கன்க்ளூஷன் பண்ணலாம். ஸோ அப்போ 2 மெத்தடில் இந்த ஹார்னஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் கிளாஸஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் தென் தமிழ் ரெண்டுலேயுமே ஒரே வீடியோவில் இருக்கும். ஸோ கீப் ஆன் வாட்சிங், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.